நோ பாயில் நோ ஆயில் கருப்பட்டி மாவு உருண்டை. எங்கள் ஊர் சைட்லலாம் பெண் குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக கொடுப்பாங்க. குழந்தைங்க வயசுக்கு வந்ததுமே இதை செஞ்சு கொடுப்பாங்க. பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. ஒரு கப்பு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் அதை ட்ரை பண்ணிடுங்க. இதுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி தான் எடுக்கணும். ஒரு 3/4 கப்பு கருப்பட்டியை தட்டி எடுத்துக்கோங்க. ஏலக்காவையும் சுக்கையும் இந்த மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அரிசி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பொடிச்சிட்டு கருப்பட்டி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே 3/4 கப்பு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் வேண்டாம், இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே பொடிச்ச ஏலக்காய் சுக்கையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாவு பிசையும் போதே தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, உடனே சாப்பிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டியெல்லாம் போட்டிருக்கனால. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.